Hi students, welcome to my channel. ஸோ நீங்கள் பார்த்துருக்குது அக்கௌண்டன்சி 11th குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலாக அது ஒரிஜினல் தான். ஸோ நான் இதில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் பார்த்துருக்குது வந்து ஃபஸ்ட் சாப்டர் பெட்டி கேஷ் புக்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அது பெருசாக எதுவுமே இல்லை. உங்களுக்கு அக்கௌண்டன்சி தான் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த நம்ம சேனலில் சொல்லியிருக்கீங்க, நானே பார்த்தேன் நம்ம வச்சு அந்த போலில். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க 14 க்ளோசிங் என்ட்ரிஸ் ஆர் ரெக்கார்டட், அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. 16th ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 5th சாப்டர் ட்ரையல் பேலன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர். 4th லெட்ஜர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 3rd ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 வந்து ஃபுல்லாகவே தியரியாக தான் இருக்கும். அது அதில் வந்து 5 மார்க் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியலன்னா சப்போஸ் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கண்டிப்பாக அந்த 2லேருந்து ஏதாவது ஒன்று வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி அக்கௌண்டிங் எஜுகேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 18th இம்பார்ட்டண்ட் தான். ஸோ 2 பேஸஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வாட் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். 13th வந்து அது ஐ திங்க் அது புக்கின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு டப்பாவில் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ்லாம் சொன்ன மாதிரி வந்திருக்கு, அது ஈஸி. ஸோ முடிஞ்சளவுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் கண்டிப்பாக பப்ளிக்கில் வந்துடும். கோல்டன் ரூல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 3 தான் இருக்கும். ஸோ அந்த பர்சனல், ரியல், அதுக்கப்புறம் நாமினல், அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 33 கான்ட்ரா என்ட்ரி ரொம்பவே முக்கியம். கான்ட்ரா என்ட்ரி எனக்கு தெரிஞ்சு ஒன்று சம்பளம் கேட்டுருவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ கான்ட்ரா என்ட்ரியை நல்லா படிச்சுக்கோங்க. 39 பார்க்குறீங்க, 39. ஸோ 39ம் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. 38 கண்டிப்பாக அதில் இருந்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. 40 செல்வாய்ஸ் டீலர், அந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ஷனும் வந்தால் எப்படி அட்டன் பண்ணணும் நாங்கள் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறோம். ஸோ 41 பார்க்குறீங்க. 41 ஏ 41 உங்களுக்கு 5 மார்க் பொறுத்தளவுக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு 11th கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது 14 சாப்டர் இருக்கும். அந்த 14லேருந்து ஐ திங்க் ஈச் ஒன் கேட்டாங்கன்னா கூட கரெக்டாக போயிடும். ஸோ அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 7 சாப்டர் ஃபஸ்ட்டு 7 தரவாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி லாஸ்ட் 7 தரவாக வச்சுக்கோங்க. ஸோ நடுவில் எதையும் பெருசாக விட பார்க்காதீங்க. ஏன்னா நடுவில் ஒரு 3 சாப்டர் தொடர்ந்து விட்டிங்கன்னா, ஸோ நடுவில் அந்த ஏபியில் வந்து அந்த 3 சாப்டர்லேருந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ த ஃபாலோயிங் பேலன்சஸ் அப்பியர்ட் இன், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் போஸ்டிங்கு. ஸோ அதை நான் நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறேன். அதே மாதிரி 45 ஏ. ஸோ அந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி பி. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் கீழே நரேஷன் மட்டும் எழுதினா போதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மார்க் ஸ்கோரிங் ஏரியாவை பார்த்து படிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கஷ்டம். ஸோ ஷோ த டேரக்ட் லெஜர்னு கேட்டால் நீங்கள் ரொம்பவே லக்கி. ஏன்னா ஜேர்னல் போட்டு போனால் உங்களுக்கு ரொம்பவே டைம் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக கேட்டாங்கன்னா அதை அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஜேர்னல் எழுதி நீங்கள் லெஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு அந்த கொஸ்டினுக்கு போகாதீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. ஏன்னா அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை தாண்டி வந்து 47 ஏ பார்க்குறீங்க, மனோகர். ஐ திங்க் அது ஜேர்னல் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஜேர்னல் நான் நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன். ஸோ மறக்காமல் இதெல்லாம் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.